விக்ரம். இன்னைக்கான பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் திருடேமுத்தூர் தாலுகா சூரியநாயக்கோயில் ஊராட்சியில விவசாய நிலங்கள் ரொம்ப பாதிக்கப்படுது. அதை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். அதுக்கான வீடியோ ஆவணங்கள் என்கிட்ட இருக்கு. அதை நான் அதையும் அந்த வீடியோல இது இந்த விவசாய நிலங்களுக்கு இந்த இடம் தான் மெயின். இந்த இடத்துல தான் நெல் போட்டு எல்லாருமே ஏற்றுவாங்க. நெல் போட்டு இங்கே தான் ஏற்றுவாங்க. இந்த இடம் பாருங்கள். இந்த இடமே இப்படி பாட்டில் உடஞ்சி சரக்கடிச்சு இந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடமே. இது சிமெண்ட் களம். இந்த விவசாய நிலங்களுக்கு இதான் சிமெண்ட் களம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது விவசாய நிலம். இந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப பாதிக்கப்படுது. இது எப்படி இதுக்கான இப்போன்னு இல்லை, இப்போ 2023 எப்படி இருக்குது, இன்னும் கரெக்டாக இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இப்போ சொல்ல முடியாது. இந்த இடம்லாம் பாருங்கள். இதெல்லாம் அந்த விவசாய நிலத்திற்கு ஆற்று மூலயமா தண்ணி போகிற இடம். அது இந்த கால்வாய். இந்த கால்வாயில் எவ்வளோ உள்ள பாட்டிலுங்கிறது மட்டும் பாருங்கள். நார்மலாக வீடியோவில் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பாட்டில் உள்ளே கிடக்குது அப்படிங்கிறது. அங்கே பாருங்கள், இவ்வளோ பாட்டில் இந்த கால்வாயில் தண்ணி பாட்டில் பாருங்கள். சூரியநாயக்கோயில் ஊராட்சியில் உள்ள பிராணவிடங்கள்ங்கிற மாதா கோயிலுக்கு ஆப்போசிட்ல உள்ள விவசாய நிலங்களும், அதுக்கு புழுதுகுடி மற்றும் காமராஜபுரம் இதுக்கு இடையில உள்ள விவசாய நிலங்களும் ரொம்ப பாதிக்கப்படுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள ஒயின் ஷாப் இருக்கிறதுனால அங்கே மதுப்பிரியர்கள் மது அருந்துவிட்டு பாட்டிலு, நெகிழி பைகள் எல்லாமே அந்த விவசாய நிலங்களை வீசி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க. இதனால அங்கே வேலை பார்க்குற மக்களும் அந்த சைடு போகிற பள்ளி மாணவர்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களும் 2-3 வாட்டி வாங்கிட்டாங்க. ஆனாலும் இன்னும் அங்கே தொல்லைகள் எங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா எதிர்காலத்தில் நம்ம விவசாயம் தான் விவசாயம் நம்பி தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அப்படின்னு விவசாயத்தில் ஒரு பாதிப்பு இருக்குது, மொதல் விஷயம். ரெண்டாவது, வளையாவட்டத்திலிருந்து புழுதுகுடியிலிருந்தும் செல்லும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் அந்த புழுதுகுடி வழியாக தான் வருவாங்க. விவசாய நிலங்கள் வழியாக தான் பள்ளிகளுக்கு செல்வாங்க. அவங்களோட பதிவு வீடியோவும் எங்கள்கிட்ட இருக்கு. அதையும் நான் இதில் அப்லோட் பண்றேன். சரி, ஓகேப்பா. சரி, ஓகே. எங்கப்பா தகராறு பண்றாங்க? சரி, ஓகே. வேற என்னென்னப்பா நடக்குது உங்களுக்கு? என்னென்ன இதனால டார்ச்சர்? சரி, மாணவர்கள் வரும் வழியில மது அருந்திட்டு இருக்கிறது, ஆபாசமான பேச்சுக்கள் பேசுவது, இது போல அந்த பள்ளி மாணவர்கள் அச்சுறுத்துவது, இது போல நிறைய அங்க மது அருந்தும் நபர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க உள்ள மக்கள், புழுதுகுடி மக்கள்லயும் சரி, எங்க ஊர் பிராணவிடங்கள் மக்கள்லயும் சரி, எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி சட்டப்படியா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு பெட்டிஷனை எழுதி திருப்பரங்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அந்த கம்ப்ளைண்ட்டையும் அவங்க பார்த்துட்டு ஒரு மாத காலமாக எங்களுக்கு அதே மாதிரி அவங்களும் நல்ல கோஆப்ரேட் பண்ணி பார்த்துட்டு அப்போ போயிட்டு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலுமே எங்களுக்கு தீர்வான ஒரு முடிவு இல்லை. இது வராம இருக்காங்க தவிர்த்து. அதுக்கப்புறம் மீண்டும் அந்த மதுப்பிரியர்கள் வந்துடுறாங்க. கண்ணாடி பாட்டில உடைச்சி போக்குவரத்து சாலையில வீசுவது, விவசாய நிலங்கள்ல வீசுவது, இந்த மாதிரி நடக்கிறதுனால அங்க உள்ள மக்கள்கள் எவ்வளவு பாதிக்கிறாங்கிறது யாருக்குமே தெரியாது. இது ஒரு சின்ன மேட்ரு. இது நமக்கு சின்ன மேட்டரா இருக்கு, இதெல்லாம் ஒரு மேட்டராடா அப்படின்னு நினைக்காதீங்க. சின்ன மேட்டர் தான் நாளைக்கு ஒரு பெரிய மேட்டரா ஆகும். ஓகேங்களா? அதனால இதை எப்படி நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நீங்களே இந்த அரசு தான் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். திருப்பரங்கல் போலீஸ் ஸ்டேஷன், திருடேமுத்தூர் போலீஸ் ஸ்டேஷன், இந்த 2 போலீஸ் ஸ்டேஷன் மட்டும்தான் நடவடிக்கை எடுக்க முடியும் கண்டிப்பா. ஏன்னா இந்த பிராணவிடங்கள் மாதா கோயில் தெரு இந்த உட்புறம் அடங்கியது திருப்பரங்கல் காவல்துறை நிலையம் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள பகுதிகள் திருடேமுத்தூர் போலீஸ் ஸ்டேஷனோட அளவுல வருது. அதனால 2 தரப்பிலிருந்தும் நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இதுக்கான கரெக்டான ஒரு முடிவு நடக்கும். இதுக்கான முயற்சியில மேலும் மேலும் நாங்க தீவிரப்படுத்தோம்ங்கிறத நாங்க உறுதி கொள்கிறோம். உள்ள விவசாய நிலம் பாதிக்கணும். நம்ம இப்ப அசால்ட்டா விட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அங்க உள்ள நெகிழி பை தான் இருக்கும், கண்ணாடி துண்டுகள் மட்டும்தான் இருக்கும். விவசாயிகளும் இருக்க மாட்டாங்க, விவசாயமும் இருக்காதுங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம இவ்வளவும் இறங்கி போராடுறோம். நம்ம
ஓகேங்களா. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் பசங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அந்த ஸ்கூல் போற போக்குவரத்து சாலையில வந்து அவ்வளோ கண்ணாடி துண்டுகளோ, அவ்வளோ சேதங்கள், அவ்வளோ நெகிழி பைகள், பழையாவட்டம், பொழுதுகுடி, காமராஜபுரம், ராணவிடங்கன், இந்த 4 ஊரை சேர்ந்த நபர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை வந்து வெளியில யாராலையும் வந்து சொல்லவும் முடியல. சொன்னா அது தனிநபரா வந்து சொல்றாங்க, யார் அந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை காரணம் பண்ணுவாங்க. நாங்க வந்து கேக்குறது என்ன அப்படின்னா, இங்க ஒயின் ஷாப் எடுங்க, வைங்க, மாத்தி வைங்க, அதெல்லாம் நாங்க கேட்கவே இல்லை. எங்க விவசாய நிலங்களை எங்களுக்கு மீட்டு கொடுங்க, அங்க உள்ள மக்கள்கள் பாதிக்காம நீங்க பாத்துங்க. அதுதான் நாங்க சொல்றது. எங்க நிலங்கள் வந்து எந்த வகையிலும் மாசடையக்கூடாது. ஒயின் ஷாப் மூலமா நீங்க ஒயின் ஷாப் நடத்துங்க, அங்கேயே நான் வேணா பண்ணுங்க, நான் எதுவுமே கேட்க போறது. எங்க விவசாய நிலங்களும் எங்க ஊர் மக்களும் அந்த வழி செல்லும் மாணவர்களும் வந்து பாதிக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த வந்து குரலா நம்ம கேட்கிறோம். இதுக்கான நடவடிக்கை வந்து திருப்பனந்தாள் போலீஸ் ஸ்டேஷனும் திரைமுருகன் போலீஸ் ஸ்டேஷனும் கண்டிப்பா எடுக்கணும். தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸும் இருந்தும் கலெக்டர் சாரும் வந்து கண்டிப்பா இதுல வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தா மட்டுமே தான் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். உண்மைக்கு மட்டும் நம் துணை நிற்போம்.